ஹலோ ட்ரேடர்ஸ், ப்ரீவியஸ் பார்ட் 1 வீடியோவில் ஃபோம் இண்டஸ்ட்ரி என்ன, அது எப்படி ட்ரேடர்ஸ்க்கு பே அவுட் கொடுக்குறாங்க, ட்ரேடர்ஸை எப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கிறது எல்லாமே பார்த்தோம். பட் அந்த ரூலை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கல. ஸோ அதுக்கான சீரியஸில் இந்த வீடியோ பார்ட் 2. நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பை பண்ணலான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த ரூல்ஸ் இன் ஃபர்ம்ஸ்? வாட் ஆர் த ரூல்ஸ் இன் ஃபர்ம்ஸ்? ஆக்சுவலா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா டைப் ஆஃப் ரூல்ஸுமே ஃபர்ம் இண்டஸ்ட்ரியில ஃபர்ம்ஸ் கம்பெனிஸ் ஃபாலோ பண்றாங்க. பட் எல்லாமே எல்லா கம்பெனியுமே கிடையாது. அது டிஃப்ரெண்ட் இருக்கும். டைரக்ட் ஃபண்டடுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி ட்ராடவுன், சரிங்களா? இது 4 டைப்பில் இருக்குது. அது என்ன, ஃபஸ்ட்டு டெய்லி ட்ராடவுன் என்ன நம்ம பார்க்கலாம். ஓவரால் ட்ராடவுன், மினிமம் ட்ரேடிங் டேஸ் வித் ப்ராஃபிட், வீக்கெண்ட் ஹோல்டிங், நியூஸ் ட்ரேடிங், லிவரேஜ் யூட்டிலைஸ், தென் ஸ்வாப் ஃப்ரீ, consistence rule, spread slippage, then stop loss rule, lot size rule, layer rule, hedging rule, maximum explos, minimum holding minutes, ஹெச்எஃப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காப்பி ட்ரேடிங் அண்டு ஐபி அட்ரஸ். ஃபர்ஸ்ட் ரூல், ஓகே, ஃபர்ஸ்ட் டெய்லி ட்ராடவுன்னா என்னன்னா, உங்களுடைய அவங்க கொடுக்குற ஒரு 100K கேபிட்டல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10K கேபிட்டல் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து டெய்லி ட்ராடவுன் 5%க்கு மேல லாஸ் ஆகக்கூடாதுன்னா, தட் மீன்ஸ் $500க்கு மேல ஒரே நாள்ல நீங்க அமௌண்ட்டை நீங்க லாஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்க அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டீங்க, ஒரே நாள்ல லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் பிரீச் ஆயிடும். இதுதான் டெய்லி ட்ராடவுன். இந்த டெய்லி ட்ராடவுனே 4 டைப்ல இருக்கு. அது ஒவ்வொரு ஃபோம் ஒவ்வொரு டைப்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஃபோம் இண்டஸ்ட்ரியில சாட் பாக்ஸ்ல, டிஸ்கார்ட்லயே நீங்க ஜஸ்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டெய்லி ட்ராடவுன் பேலன்ஸ் பேஸ்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பேலன்ஸ் பேஸ்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கால்குலேட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டே பேலன்ஸை பேச தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது எண்ட் ஆஃப் த டேல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. டே இன் பிட்வீன்லயே வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் ஒரு 100K அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஸ்டார்டிங் பேலன்ஸ் இதுதான். அப்போ இதுல இருந்து 5% அப்படின்னா 95K தான் என்னுடைய டிராடவுன். இப்போ ஒரு ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து 101, தென் 102, 105, 107ன்னு மேல ஃப்ளோட்டிங்ல இருக்கு. பட் இந்த ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு பேலன்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ இது ஈக்விட்டியில தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த ரூல் கொடுக்குற ஃபோர்ம்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் டெய்லி ட்ராடவுன் பேலன்ஸ் பேஸ்டு கொடுக்குற ஒரு ஃபோம் வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட்ல இருக்கு, எஃப்டிஓமோல இருக்கு, அதே மாதிரி ஆல்ஃபா கேபிட்டல்ல ப்ரோல 10%ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமைஸ்டு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரூல் தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? நீங்க மேபி ஈக்விட்டி வந்து 120 போகுது, சரிங்களா? அதாவது 120% யூஎஸ்டி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னாலும் உங்களுக்கு டெய்லி ட்ராடவுன் இதுதான். டெய்லி ட்ராடவுன் 95 தான். இது முழுக்க பேலன்ஸ் பேஸ்ல கால்குலேட் பண்ற ஒரு ரூல். இதுலயே டெய்லி ட்ராடவுன்ல இன்னொரு டைப் இருக்கு. ஒரு டே முடிஞ்சு இன்னொரு டே போகும்போது ஈக்விட்டியோ பேலன்ஸோ விச் ஒன் இஸ் ஹையர், அதுல இருந்து 5% கால்குலேட் பண்ணுவாங்க. சரி பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ஈக்விட்டி ஹையரா இருந்தா எப்படின்னா, இப்போ 105K பேலன்ஸ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட், 105K பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்ல ஈக்விட்டினா 2% ப்ராஃபிட்ல இருக்குங்கும் போது எனக்கு இந்த ஈக்விட்டியில, அதாவது 107ல இருந்து 5% எவ்வளோங்கிறது தான் கால்குலேட் பண்ணி, ஸோ ப்ரைஸ் வந்து 101,650க்கு ப்ரைஸ் வந்துச்சு, மேபி கீழே இறங்கிச்சுன்னா, ஈக்விட்டி வந்தது அப்படின்னா உங்க அக்கௌண்ட் பிரீச் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு, சரிங்களா? ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. தென் வந்து ஆல்ஃபா கேபிட்டல்ல இருக்கு. நிறைய ஃபர்ம்ஸ் இதை தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இந்த ரூல் எல்லாமே இந்த பேலன்ஸ் பேஸ்டு, ஈக்விட்டி பேஸ்டு, ஈக்விட்டி பேலன்ஸ் பேஸ்டு ஹை, இது எல்லாமே மோஸ்ட்லி எவாலுவேஷன் கண்டக்ட் பண்ற ப்ரோக்ராம்ஸ்ல தான் இந்த ரூல்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ரெண்டாவது ரூல்,
இப்போ பேலன்ஸ் ஹையரா இருக்குன்னா, இப்ப நான் 100K பேலன்ஸ் இருக்கு. ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட் டேக்கு ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு 1% லாஸ்ல இருக்குன்னா, அப்போ எனக்கு இந்த பேலன்ஸ்ல இருந்து 5% தான் கால்குலேட். இந்த 100ல இருந்து 5%னா 5K USD. அத போக 95க்கு ஈக்விட்டி வரக்கூடாது. ஈக்விட்டி வந்தாலும் பிரீச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. ஹையர் ஈக்விட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு ட்ரேடு ஃப்ளோட்டிங்ல இருக்கேன். சரிங்களா? ஒரு ட்ரேடு நான் ஃப்ளோட்டிங்ல இருக்கேன். எனக்கு அரவுண்ட் ஒரு இங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இங்க பிரைஸ் வரும்போது 107ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கு போகும்போது இந்த 107ல இருந்து 5% எவ்வளோ, ஓகேங்களா? 5% எவ்வளோங்கிறது தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 5% போக எவ்வளோ ஈக்விட்டி வருதோ, லைக் இந்த 5% எவ்வளோ, சரிங்களா? இந்த 5% எவ்வளோ, அந்த 5% இதுல ஹிட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அந்த 5% மேபி வந்து 5500 சம்திங் USD உங்களுக்கு டிரா டவுன்னு காட்டுது அப்படின்னா, இந்த 5500 வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங்ல இருக்கிற ட்ரேடே உங்களுக்கு ஹிட் ஆகக்கூடாது. ஈக்விட்டி கம்மியாயிடக்கூடாது. சரிங்களா? இதுவே வந்து பேலன்ஸ்னா, இப்போ டே க்ளோஸ் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ல இருக்குன்னா, இங்க எனக்கு 1K லாஸ்ல காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகலன்னா, நெக்ஸ்ட் டேக்கு போகும்போது எனக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகலன்னா ஈக்விட்டியில -1% இருக்கும். பட் பேலன்ஸ் எனக்கு என்னன்னு இருக்கும்? 100K தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 100Kல இருந்து 5% எவ்வளோ? 5K USD. அப்போ இந்த 5K USD தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது லைக் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும், நீங்க அந்த டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் முடிஞ்சு ஓப்பன் ஆகுற டைமிங்ல தான் வைப்பாங்க. அது ஒரு சில ஃபர்ம்ஸ் வந்து 1 மணி நேரம் முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும். அத நீங்க ஃபர்ம்ல செக் பண்ணீங்கன்னா டைமிங் ஓடும். நீங்க டே முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதிலேயே அப்டேட் ஆயிடும். இதுவரைக்கும் நீங்க லாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ட்ரையலிங் டெய்லி டிராடவுன்னா என்னன்னா, இட்ஸ் அ பேலன்ஸ் பேஸ்லயும் இருக்கு, ஈக்விட்டி பேஸ்லயும் இருக்கு. பேலன்ஸ் பேஸ்ட்னா என்னன்னா, இப்போ நீங்க டே ஸ்டார்டிங் பேலன்ஸ் 100K நீங்க அப்போ அந்த டேக்கான ரீச் லெவல் வந்து 95Kல இருக்கும். 1% ரிஸ்க் எடுத்து நான் 1:5 கேப்சர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட அக்கவுண்ட்ல வந்து பேலன்ஸ் வந்து டார்கெட் ஆனதுக்கு அப்புறம் 105 இருக்கும். அப்போ எனக்கு நியூ டிராடவுன் வந்து எனக்கு இதுதான். சரிங்களா? 100ஆ மாறிடும். பட் இந்த இதுல அப்படி கிடையாது. நீங்க எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணாலும் 91 தான் அந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ற வரைக்கும். க்ளோஸ் பண்ணாலும் உடனே மாறாது. அந்த நெக்ஸ்ட் டே இப்போ நீங்க இன் லைக் ஒரு 4வது நாள் க்ளோஸ் பண்றீங்க. ஒரு ஈவினிங்கா க்ளோஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட் டே அந்த டே ரீஸ்டார்ட் ஆகும்போது தான் கால்குலேட்டே பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ செகண்ட் டைம் நீங்க ட்ரேட் எடுத்து புக் பண்றீங்க. அப்போ 105 அதே நாள்ல நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய டிராடவுன் வந்து 110வா மாறிடும். சரிங்களா? 110வா உங்களுக்கு டிராடவுன் அன்னைக்கான நாள்ல ட்ரேட க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் பேலன்ஸ் அப்டேட் ஆகும்ல. அதிலிருந்து 5% 5% 5% நியூ டிராடவுன் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அத ஜஸ்ட் நீங்க சைட்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுதான் டெய்லி டெய்லி டிராடவுன். பட் இருக்கிறதுலயே தலைவலியான ரூல் எது தெரியுமா? ட்ரைலிங் டெய்லி டிராடவுன் ஈக்விட்டி. இது மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட்ல தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 100K அக்கவுண்ட், ஓகேங்களா? 100K அக்கவுண்ட்ல 5% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது நாம ஒரு 1% ரிஸ்க் எடுத்திருக்கோம். இப்ப மார்க்கெட் இந்த மாரி ஓடிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இங்க 101, 102, 103 தென் இங்க வரும்போது 105ன்னு இருக்கு. ஸோ இப்போ இது ஈக்விட்டில ரன் ஆகிட்டே இருக்கு.
மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் மேல போகும்போது, நியூ ஈக்விட்டி வைக்கும்போதும், இங்க 101 வரும்போது, எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தப்போ 95. இப்போ 101 வரும்போது, ட்ரேடு க்ளோஸே ஆகலனாலும், ஈக்விட்டில இருந்து எனக்கு 5% கால்குலேட் பண்ணும்போது 96ஆ மாறும். 102 வரும்போது எனக்கு 97, 103 வரும்போது 98, 105 வரும்போது 100. இப்போ மார்க்கெட் அதுக்கேத்த மாரி இறங்கும்போது, அந்த ஈக்விட்டி நமக்கு கம்மியாயிட்டே வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹையஸ்ட் ஈக்விட்டில இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மேபி இந்த ட்ரேட் 105ல இருந்து உங்க ட்ரேட் பிரேக் ஈவன் அடிச்சாலும், நீங்க நினைப்பீங்க, ஓகே பிரேக் ஈவன் தானே நமக்கு லாஸ் கிடையாதுன்னு. ஆனா உங்க அக்கவுண்டே பிரீச் ஆயிடும். ஏன்னா இந்த ரூல் ட்ரையலிங் டெய்லி டிராடவுன் ஈக்விட்டி பேசிஸ்ல பண்ணும்போது, உங்களுக்கு மார்க்கெட் ஹையஸ்ட் ஈக்விட்டில இருந்து தான் அந்த ஒரு 5% கால்குலேட் பண்ணுவாங்க. பிரைஸ் கம்மியாயிட்டே வந்தாலும் அத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ரூல் சரிங்களா? மோஸ்ட்லி இது இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். நான் இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் எடுக்கிறது கிடையாது. பட் நீங்க ஓன் புரோக்கரேஜ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க உங்களுடைய பணத்த எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். எப்ப வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய ஒரு பிளஸ் இருக்கு. பட் இந்த மாரி ரூல் இருக்கு. லைக் இது வந்து ரீசென்ட்லி ஒரு நல்ல மார்க்கெட்ல நேம் இருக்கிற லிவெக்ஸ் கேப்பிட்டல்னு ஒரு ஃபோம் இண்டஸ்ட்ரியில இந்த ஒரு ரூல் இருக்கு. இன்ஸ்டன்ட்க்கு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததிலேயே ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் அப்டின்னா, இந்த லிவெக்ஸ் கேப்பிட்டல் தான். ஒரே ஒரு எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈக்விட்டி பேஸ்டு ட்ரையலிங் ட்ராடவுன் குடுத்திருக்கான். மேபி பேலன்ஸ் பேஸ்ட்னா கூட நான் யோசிக்காம எடுத்திருப்பேன். ஈக்விட்டி பேஸ்ல குடுத்திருக்கான். ஸோ இது நீங்க ஜஸ்ட் உஷாரா இருக்கணும். மோஸ்ட்லி இது இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல இது குடுப்பாங்க. அதே மாரி மேக்ஸிமம் மேக்ஸிமம் லாஸ் லிமிட்ங்கிறது இதுலயும் 2 டைப் இருக்கு. அக்கவுண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, 105 100 வந்து 105 இது பண்றீங்க. சரிங்களா? ஸோ, இப்போ உங்களுக்கு டெய்லி ட்ராடவுன் தான் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ பட் உங்களுக்கு செகண்ட் டே இருக்கும்போது மேக்ஸிமம் ட்ராடவுன் இங்க இருக்கும்போது உங்களுக்கு 90K. செகண்ட் டேவும் உங்களுக்கு 90K தான் இருக்கும். சரிங்களா? பட் அதுக்குன்னு இப்போ 15% ஒரே நாள்ல லாஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஒரு நாளைக்கு 5% தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 5% தான். பட் நீங்க அந்த நாள்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு, அதுலருந்து 5%னா அது பிரச்சனை கிடையாது. அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பேலன்ஸ்ட் பேஸ்ட் நான் இந்த இந்த ரூல்லாம் செட் ஆகாது. இந்த மாரி ரூல் இருக்கிற ஃபர்ம்ல 5% லாஸ் பண்ணிட்டு, அதே நாள்ல 5% லாஸ் பண்ணாலும் பிரீச். பட் நான் அதுக்கு ப்ரீவியஸா சொன்னேன்ல ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஈக்விட்டி அண்ட் ஆ பேலன்ஸ்டு விச் ஒன் இஸ் ஹை. இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அ அப் டூ டே அப் டூ டேல ஆன் த ஸ்பாட் கால்குலேட் பண்ற ஃபர்ம்ஸ்ல இந்த மாரி நீங்க பண்ண முடியாது. ட்ரையலிங்னா சிம்பிள். இப்போ 100K இருக்கா? ஓகே. இந்த 100K இருக்கும்போது எனக்கு 90K இருந்துச்சா? இப்போ நான் செகண்ட் டேக்கு வந்து பேலன்ஸா 105ன்னு கொண்டு போறேன்னா, 105ன்னு நான் கொண்டு போறேன் அப்டின்னா, எனக்கு இதிலிருந்து 10% தான் 95K. தட் மீன்ஸ் இதுதான் எனக்கு ஓவரால் லாஸ் லிமிட்டா ட்ரையல் ஆயிட்டே வரும். இந்த மாரி ட்ரையல் இது மோஸ்ட்லி வந்து அ ஃபோம்ஸ் குடுக்குறதில்ல. பட் ஒரு சில ஃபோம்ஸ்ல இருக்கு. நான் முன்ன யூஸ் பண்ண ஃபோம்ஸ்ல இருக்கு. அந்த இப்போ அதோட ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மாத்துனாங்க. பட் சரிங்களா? இந்த மாரியும் இருக்கு. ஜஸ்ட் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே அவங்களுடைய பேஜ்ல டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. ஹிட்டன் ரூல்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ மினிமம் ட்ரேடிங் ட்ரேஸ் வந்து என்னன்னா, ஒரு சில ஃபர்ம் இண்டஸ்ட்ரி எடுப்பாங்க 0.01 போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் எங்களுக்கு மினிமம் ட்ரேடிங் டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில ஃபர்ம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள நான் அதாவது அந்த நாள நான் ஒரு நாளா கவுண்ட் பண்ணணும்னா, அந்த நாள நீ ப்ராஃபிட்டா குளோஸ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அந்த ப்ராஃபிட் வந்து ஓவரால் உன்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ்ல இருந்து 5% 0.5% இருக்கணும். இப்போ ஒரு 10K அக்கவுண்ட் அப்டின்னா, ஒரு $50 நீ ப்ராஃபிட்ல புக் பண்ணா மட்டும் தான், அந்த டேவ அவங்க ஒரு நாளா கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தி 5% இயர்ஸ்ல இந்த ஒரு ரூல் இருக்கு. சரிங்களா? அதே மாரி நியூஸ் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் இது நியூஸ் ட்ரேடிங்னா என்னன்னா, நியூஸ் டைம்ல உனக்கு டார்கெட் ஹிட் பண்ணக்கூடாது. எஸ்எல் ஹிட் பண்ணிக்கலாம். பிரேக் ஈவனும்
கொஞ்சம் லாஸ் ஒரு $10 $20 லாஸ் லைட் பண்ணும். ப்ராஃபிட்ல உனக்கு அந்த ட்ரேட் புக் ஆயிடக்கூடாது. புக் ஆனுச்சுன்னா ஒரு சில அது விண்டோ டைமிங்ன்னு இருக்கு. சரிங்களா? நியூஸுக்கு 5 நிமிஷம் முன்னாடி, 5 நிமிஷம் பின்னாடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. மேபி 6 நிமிஷம் முன்னாடி எடுத்திருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நியூஸ் வந்து 6 நிமிஷம் பின்னாடி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 6 மணிக்கு நியூஸ்னா 5:58க்கு எடுக்கிறது, இல்ல 6:02க்கு எடுக்கிறதுனா அது வந்து உங்களுக்கு நியூஸ் ட்ரேடிங்ல வரும். அது உங்களுக்கு நியூஸ் ட்ரேடிங்ல வரும். அந்த ரூல்ஸ் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் புரோக்கர் மாறும். பட் விண்டோ டைமிங்ன்னு இருக்கும். உங்களுக்கு மெயினா டார்கெட் ஹிட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சில மேக்ஸிமம் அந்த அமௌண்ட்ட ப்ராஃபிட்ட டிடெக்ட் பண்ணிருவாங்க. பட் ஒரு சில ஃபர்ம்ஸ் டைரக்ட்டா பிரீச் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த நியூஸ் ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து நமக்கு அ லைவ் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு போற லைவ் அக்கவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ்லயும் இருக்கும். ஃபேஸ் எவாலுவேஷன்ஸ்ல நமக்கு மேக்ஸிமம் இந்த ரூல்ஸ குடுக்க மாட்டாங்க. அதே மாரி நீங்க புரோக்கர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புரோக்கரேஜ்ல அதாவது உங்களுடைய ஃபர்ம்ல வீக்கெண்ட் ஹோல்டிங் இருக்கான்னு. ஒரு சில ஃபர்ம்லாம் வந்து வீக்கெண்ட் ஹோல்டிங்க கட் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா கேப்பிட்டல்ல, ஆல்ஃபா ப்ரோ பிளான்ல வீக்கெண்ட் ஹோல்டிங் கிடையாது. வீக்கெண்ட் ஹோல்டிங்கே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா, பொசிஷன கட் பண்ணிட்டு ப்ராஃபிட்ஸ குடுக்க மாட்டாங்க. பட் அது வார்னிங்கா குடுப்பாங்க. வார்னிங் 1, வார்னிங் 2 சாஃப்ட் பிரீச் கணக்குல வரும். அப்புறம் டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்ட எலிமினேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பிரீச் பண்ணி விடுவாங்க. உங்க அக்கவுண்ட்ட அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரூல் இருக்கு. வீக்கெண்ட் ஹோல்டிங் இருந்துச்சுன்னா ஓகே. அதர்வைஸ் எல்லாம் பிரச்சனை. அதே மாரி லிவரேஜ் யூட்டிலைஸ் நான் பார்த்ததிலே மெயினா லிவரேஜ் யூட்டிலைஸ் இஷ்யூ வந்தது எனக்கும் சரி, என்னோட ட்ரேடிங் கம்யூனிட்டிலயும் சரியா, எந்த ஃபர்ம் கிட்டன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபர்ம் கிட்ட தான். நீங்க அவன் 1:100 லிவரேஜ் குடுப்பான். ஆனா, அதுல 50% 70% நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, லிவரேஜ் யூட்டிலைஸ்ன்னு சொல்லிட்டு உங்க லிவரேஜ்ல கட் பண்ணிடுவான். சரிங்களா? 1:100 1:5 மாத்திருவான். அந்த மாரி இஷ்யூஸ குடுப்பான். ஏன்னா, அவங்களுக்கு நீங்க லார்ஜ் பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாரி ப்ராஃபிட்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாரி இந்த வீக்கெண்ட் ஹோல்டிங் ஆல்ஃபா ப்ரோ சொன்னேன்ல, அது எவாலுயேஷனுக்கு ஓகே. லைவ்ல மட்டும் தான் பண்ணக்கூடாது. இந்த லிவரேஜ் இதுவும் சரி, அதே மாரி தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு போற ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ், லைவ் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அக்கவுண்ட் எடுக்கும்போதே உங்க அக்கவுண்ட் ஸ்வாப் அக்கவுண்டா, ஸ்வாப் ஃப்ரீ அக்கவுண்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஆட் ஆன்ல குடுப்பாங்க. லைக் ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் எல்லாம் இது ஆட் ஆன்ல குடுக்குறாங்க. தட் மீன்ஸ் ஸ்வாப் ஃப்ரீனா நீங்க ஒரு சில பொசிஷனுக்கு நமக்கு பாசிட்டிவா வரும், நெகட்டிவா வரும். தெரியலன்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ்ல பாருங்க. சரிங்களா? 2க்குமே குடுக்காத மாரி நியூட்ரலா இருக்கிறதுக்கு ஸ்வாப் ஃப்ரீன்னு ஒரு ஆட் ஆன் பேக்கேஜ் மாரி இருக்கு. லைக் அத எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜும் போகாது, சார்ஜும் வராது. ஓகே. ஆக்சுவலி இதெல்லாம் தாண்டி ஒரு புரோக்கரேஜ் வந்து நம்மள ரொம்ப ட்ராப் பண்ற விஷயம் என்னன்னா, ஸ்லிப்பேஜ். நியூஸ் டைம்ல வந்து நம்மளுடைய எஸ்எல், நம்மளுடைய நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகலனா கூட பொறுமையானதுக்கு அப்புறம் குளோஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல் ஹிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அக்கவுண்டே பிரீச் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு % ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் சடார்ன மூவ்மெண்ட்ல 3% லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனநிலைமையே மாறிடும். இந்த மாரி பண்ணுவாங்க. அதே மாரி ஸ்ப்ரெட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 0 ஸ்ப்ரெட் தராங்களா? இல்ல 1% இருக்கா? அதுலயே ஏதாவது ஸ்கேம் பண்றாங்களா? அந்த மாரி ஸ்ப்ரெட் ரூலையும் பார்த்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரூல் என்னன்னா, லைக் இப்போ கரண்ட்லி டைட்டான் கேப்பிட்டல்ல இருக்கு. முன்ன ஃபண்டிங் பிப்ஸ்ல இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கரண்ட்லி டைட்டான் கேப்பிட்டல்ல இருக்கு. டிசிஎம் டைட்டான் கேப்பிட்டல் மார்க்கெட். ஆக்சுவலா ஒரு ட்ரேட் மார்க்கெட்ல எக்ஸிகியூஷன் ஆனதிலிருந்து ஒரு 60 நொடிகளுக்குள்ள, தட் மீன்ஸ் 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆ எஸ்எல்ல பிளேஸ் பண்ணணும். எஸ்எல்ல நீங்க பிளேஸ் பண்ணல அப்டின்னா, அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். அதுல வந்த ப்ராஃபிட்டோ எதா இருந்தாலும் நமக்கு கால்குலேட் ஆகாது. ஸோ இந்த மாரி எஸ்எல் ட்ரேட் போடும்போதே நீங்க போடுறது பெஸ்ட். இது டிசிஎம்ல இருக்கு. சரிங்களா? டைட்டன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அதே மாரி லார்ஜ் சைஸ் ரூல். சரிங்களா? லார்ஜ் சைஸ் ரூல்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கீங்க. அதுக்கு நீங்க ரிஸ்க் கால்குலேட் பண்ணும்போது, ஒரு 25 லாட் போங்க அப்படிங்கிற மாரி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு சில ஃபர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் கிளிக்ல 20 லாட்ஸ் மேல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? லைக் ஃபண்டிங் பிப்ஸ்ல இருக்கு. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ 20 லாட்ஸ் நீங்க எப்படி போலான்னா 20 அடுத்தது 5 10 பிளஸ் 5 ஆர் எல்ஸ் 19 பிளஸ்
6 இந்த மாரி எப்படி வேணா போலாம். சிங்கிள் கிளிக்ல 25 மேல போக்கூடாது. இது மோஸ்ட்லி இதுவும் லைவ்ல தான் இருக்கு. இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாரி டாக்ஸிக் ட்ரேடிங்ல வரும் லேயரிங், ஹெட்ஜிங். லேயரிங்னா தெரியும். ஒரே பிரைஸ் ஜோன்ல வந்து நெறைய இப்போ யூரோஎஸ்டினா ஒரே பிரைஸ் ஜோன்ல வந்து நெறைய ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. 10 ட்ரேடு, 12 ட்ரேடுன்னு. தட் மீன்ஸ் 20 லாட் போற இடத்துல 1, 1, 1ன்னு நடத்துவாங்க. ஆக்சுவலா இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்ப டிசிஎம்ல என்னன்னா, டிசிஎம்மோ இல்ல குவாண்டக்கலோ இதுலலாம் என்ன அப்டின்னா, ஒரு ஒரு பேர்ல ஒரு பேர்ல நீங்க பை பொசிஷன்ல இருக்கீங்கன்னா, அந்த பை பொசிஷன் 4 பொசிஷனுக்கு மேல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு பேர்ல 4 பொசிஷன் தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி தான். அதுக்கு மேல போணுச்சுன்னா, ட்ரேட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாரி நடக்கும். வார்னிங் குடுப்பாங்க. ஹெட்ஜிங்னா தெரியும். சரிங்களா? ஹெட்ஜிங் நாம நல்ல ட்ரேடர் பண்ண மாட்டோம். பட் ஆக்சிடென்டலா இப்போ யூரோ யூஎஸ்டில பைல இருப்போம். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஜிபிபிஎஸ்ல ஒரு செல் சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா, அதுல போகக்கூடாது. இது ஹெட்ஜிங் ஆயிடும். ஏன்னா 2லயுமே கோட் கரன்சி யூஎஸ்டில. இதுல பை, இதுல செல்னா ஹெட்ஜிங் ஆயிடும். அது நீங்க பார்த்துக்கோங்க. அது டாக்ஸிக்ல வரும். இதுக்கெல்லாம் வார்னிங் குடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த எல்லா ரூலுமே எக்ஸாம் முடிச்சுட்டு போற லைவ் அக்கவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். இந்த பேஜ்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே. மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோசர் சரிங்களா? மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோசர். ஸோ இது ஆக்சுவலா என்னன்னா, ஃபண்டிங் வெப்ஸ்ல கூட ரீசென்ட்டா ஒரு ரூல் மாத்துனாங்க. சரிங்களா? 3%ல இருந்து 2%. ஆக்சுவலா நாம பார்த்திருக்கோம். டெய்லி ட்ராடவுன் 5% அப்டின்னா ஓகே. அப்போ நீ ஒரு 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 பெர்சென்ட்டா 1% ஒரே நாள்ல 5 தடவ கூட லாஸ் பண்ணிக்கோ. சரியா? ஆனா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் குளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஆனா ஒரே டைம்ல ஈக்விட்டில 3% மேல லாஸ்ல இருக்கக்கூடாது. ஆர் 2% மேல லாஸ்ல ரன் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா, அது மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோசர் அப்படிங்கிற ரூல்ஸுக்கு கீழ வந்துரும். உங்க அக்கவுண்ட் டைரக்ட்டா பிரீச் பண்ணிடுவோம். அந்த 5%க்கு உள்ள இருக்கிற ஒரு ரூல். சரிங்களா? ஈக்விட்டில ஒரே டைம்ல நீங்க மல்டிபிள் பேர்ஸ்ல எடுத்திருப்பீங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்திருப்பீங்க. அது கிடையாது. ஈக்விட்டில 3% ஆர் 2%. அது டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ ஃபண்டிங் பிப்ஸ் 3%ல இருந்து 3%ல இருந்து 2%ஆ மாத்திட்டான். லைக் குவாண்டக்கல்ல 3%, டைட்டான்ல 3% ஐ திங்க் சோ. ஆம், ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்லலாம் கிடையாது. அது நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரே டைம்ல ஈக்விட்டில 3% ப்ரா அ லாஸ்ல ரன் ஆகக்கூடாது. மேபி உங்களுக்கு ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு அந்த ட்ரேடு இப்போ பிரேக் ஈவன் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. ட்ரேடு லாஸ்ல நெகட்டிவ்ல ஓடக்கூடாது. 3% ஒரே டைம்ல. மினிமம் ஹோல்டிங் டைம்ன்னு இருக்கு. இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா மினிமம் 1 மினிட்டோ, 2 மினிட்டோ ஹோல்டு பண்ணணும். நீங்க அன்எக்ஸ்பெக்டடா தப்பா எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுவும் அவங்களோட மோட்டிவ் அதுதான். ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாரி காப்பி ட்ரேட் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபர்ம்ஸும் தராங்க. ஃபண்டிங் பிப்ஸ் முன்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் இப்ப தராங்க. தென் நாம ப்ரீவியஸா பார்த்த மாரி ஸ்லிப்பேஜ் தட் மீன்ஸ் இல்ல ஐபி இஷ்யூஸ் வந்து யாரெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்காங்களோ அத பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி ரூல் ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி ரூல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல தான் வரும். சரிங்களா? இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல வரும். இல்ல இப்ப கரண்ட்லி ஃபியூச்சர் அக்கவுண்ட்ஸ்ல குடுக்குறாங்க. அது ஃபியூச்சர். நாம இப்ப பார்க்குற சிஎஃப்டி தான். சரிங்களா? இந்த இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ங்கிறது சிம்பிள். இப்போ நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. வித்ட்ராவலுக்கு போகும்போது, நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ, அதிலிருந்து 30% 30% நீங்க பண்ண சிங்கிள் டேல பண்ணியிருக்க கூடாது. சிங்கிள் டேல பண்ணியிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 100K அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. சரிங்களா? அதுல 10% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய புரோக்கரேஜ் வந்து 30% வச்சிருக்கான். இப்போ ஃபண்டிங் வெப்ஸ் 25% வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. 30% ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இதுல 30% அப்படின்னா நமக்கு $3000 சரிங்களா? $3000. ஸோ இந்த $3000 நீங்க சிங்கிள் டேல ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்க கூடாது. மேபி ஏதாவது ஒரு நாள்ல நீங்க 5% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது இந்த 10%ல 50%. அப்போ 20% நீங்க எக்ஸஸா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஸ்கோரோட மீட் ஆகல. அப்போ அத ஒண்ணு ரெக்கவர் பண்ணி வர வரைக்கும் டைம் குடுப்பாங்க. பிரீச் பண்ண மாட்டாங்க.
ஸோ இது ஒரு இஷ்யூ. ஒரே ட்ரேட்ல இப்போ ரூல்ஸ லிபரல் பண்ணிட்டாங்க. முன்ன வந்து எப்படின்னா, நீங்க பே அவுட் இப்போ ஒரு $10,000 எடுக்க போறீங்க அப்படின்னா, சிங்கிள் ட்ரேட்ல 30% கவர் ஆகக்கூடாதுன்னுலாம் இருக்கும். சிங்கிள் ட்ரேடு இருக்கும். அது இப்போ சிங்கிள் டேல மாத்திட்டாங்க. சரிங்களா? இப்போ 5 நாள் நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நாள் நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ இது எப்படி பே அவுட் எடுக்கலாம்? இப்போ 10% அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் டே 2000, 2500, 2000, 1500, 2000 இது உங்களுக்கு வந்து 30% 3000 தாண்டல. சரிங்களா? மேக்ஸிமமா 2500 நீங்க 2வது நாள் பண்ணதே நீங்க 10,000ஓட கம்பேர் பண்ணும்போது 25% தான் மீட் ஆகுது. நமக்கு 3000 தட் மீன் 30% வரைக்கும் பண்ணா, அதுக்கு மேல பண்ணுச்சுன்னா கொஞ்சம் தலைவலி. ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இது மோஸ்ட்லி கன்சிஸ்டன்சி ரூல் இன்ஸ்டாலாம் கோட்ல தான் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி நாம ஃபாலோ பண்ற ரூல்ஸ். இது இது ரிகார்டிங் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. அடுத்த பார்ட் 3ல நாம உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். லைக் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நம்மளோட ஃப்ரீ டிஸ்கார்ட் கம்யூனிட்டியும் Telegram அண்ட் Instagram ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப் டு டேட் மார்க்கெட் அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல ஃப்ரீயாவே கிடைக்கும். தேங்க் யூ ஆல்.